किले में पप्पू हूँ देश की सभी सरकारें என்னடா பேப்பரை திருப்பி திருப்பி பார்க்கற? திருப்பி திருப்பி பார்க்கலப்பா, படிக்கிறேன். படிக்கிறியா? அப்படி என்ன படிக்கிற? அதாவது நம்ம மைய தலைவர் ஷூட்டிங் நடு மக்களை சந்திக்க போறாருல்ல, இந்த கிராம சபை கூட்டத்தை நான் தான் ஆரம்பிச்சேன், அதை ஒருத்தர் காப்பி அடிச்சிட்டாரு அப்படின்ற கோபத்தில் இப்போ காலேஜா முச்சந்தியா பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டாரு. அப்படி ஒரு இடத்துல பேசும்போது பாயிண்டா பஞ்சா பேசிக்கிறாரு. பஞ்சா பேசிக்கிறாரா? அத்தனை பேப்பரில் போட்டுருக்காங்க. நானும் திருப்பி படிக்கிறேன், ஒன்றுமே புரியல, குழப்பமாகுதுப்பா. சரி, அப்படி என்ன புரியல? படிக்கிறேன் சார். அடே, எல்லாத்தையும் படிக்காத, எனக்கு புரியாது. என்னத்த சொல்ற? நீ மடமடன் படிச்சேன்னு வச்சுக்க, எனக்கு புரியாது. அதனால நிறுத்தி நிதானமா பாயிண்டா படி. சரி அண்ணாத்த. டேய், நீ ஒரு பேப்பர் எடுத்துக்கோ. எடுத்துட்டேனே. புத்திசாலிடா நீ. டேய், ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோடா. நான் சொல்கிறத அவர் எதை தெளிவாக சொல்லியிருக்காரு, எதை குழப்பமாக சொல்லியிருக்காருன்னு குழப்பமே இல்லாமல் தெளிவாக உனக்கு சொல்கிறேன். நீ குழம்பாம தெளிவாக நோட் பண்ணிக்கோ. சரிங்கண்ணா. ஓ அண்ணா, நான் ரெடி. டேய், நீ படிக்கிறேன் அண்ணாத்தா. நான் தமிழகத்தை சொர்க்க பூமியாக மாற்ற வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு வந்திருக்கிறேன். என்னடா சென்டென்ஸை தெளிவாத்தானடா சொல்லியிருக்காரு? அது இல்லைண்ணே, சொர்க்கத்தை இதுவரை யாரும் பார்த்ததில்ல, சொர்க்கத்துக்கு போனவங்களை யாரையும் நாம பார்த்ததில்ல. அப்படி இருக்கும்போது சொர்க்கம் எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாதுண்ணே. அடே, சொர்க்கம் எப்படி இருக்குன்னு தெரியாமே அவர் சொல்வார்? சொர்க்கத்தை ஷூட் பண்ண ஏதாவது ஒரிஜினல் ஃபுட்டேஜ் அவர்கிட்ட இருக்குண்டா. அண்ணாத்தா, எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா சந்தேகம்? சொர்க்கம் மதுவிலே அப்படின்னு பாடினார, அதுவா இருக்குமா? அண்ணாச்சி, எனக்கு ஒரு சந்தேகம். உனக்குமா? சரி, என்ன சந்தேகம் கேளு. இவர்தான் நான் பகுத்தறிவாதின்னு சொல்லுவாரே, இவருக்கு கடவுள், சொர்க்கம், நரகம் இதெல்லாம் எப்படி நம்பிக்கை வரும்? ஏமா, அவர்தான் கடவுள் பாதி மனிதன் பாதி கலந்து செய்த கலவினான் அப்படின்னு பாடிட்டாரு. அப்புறம் என்ன உனக்கு சந்தேகம்? சரி, நீ நோட் பண்ணிக்கோ, நீ படி. ஓட்டுக்கு பணம் கொடுத்தா வாங்காதீங்கோ, அப்பொழுதுதான் ஒரு நல்ல அரசை அமைக்க முடியும். கரெக்ட், தெளிவாக தானே பேசியிருக்காரு. ஓகே, தெளிவாக தான் பேசியிருக்காரு. சரி, படிக்கிறேன்டா. யாராவது ஓட்டுக்கு பணம் கொடுத்தால் 5 லட்சம் ரூபாய் கொடுப்பீர்களா என்று கேட்டு வாங்குங்கள். ஓட்டுக்கு நோட்டு வாங்க சொல்றாரா, இல்ல நோட்டுக்கு ஓட்டு போட சொல்றாரா? நோட்டுக்கு ஓட்டா, ஓட்டுக்கு நோட்டா? ஒருவேளை அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம மையமா இருக்குமோ? எனக்கே ஐயமா இருக்கு, நீ குழப்பமா இருக்குது, நோட் பண்ணிக்கோ. ஓகே, குழப்புறாரு. டேய், நீ மேல படி. படிக்கிறானத்தா. என் உயிர் இருக்கும் வரை உங்களுக்காக வாழ்வேன். என் புகழ், பணம் அனைத்துக்கும் நீங்கள் தான் பங்காளிகள். அடடா, இப்படி ஒரு மனசு யாருக்குடா வரும்? மக்கள் தான் அவருக்கு பங்காளிகள்னா அவர் சம்பாதிச்ச பணத்துல பாதி பணத்தை பங்காளிகளுக்கு கொடுத்துருவாரா? தெளிவாத்தான் சொல்லியிருக்காரு, நீ நோட் பண்ணிக்கோ. ஓகேண்ணே, தெளிவா பேசியிருக்காருன்னு எழுதிக்கிறேன். நீ ஏன்டா சும்மாவே நிற்கிற? மேலே படி. நான் உங்களுக்கு என் நேர்மையும் உணர்வையும் மட்டும் தான் தர முடியும். என்னன்னாச்சு, பங்காளிகளுக்கு பாதி பங்கு கொடுப்பாருன்னு இப்பதான் சொன்னீங்க. அதானே குழப்பிட்டாரா? மேல் வரியில குழப்புறாரு, கீழ் வரியில தெளிவா பேசுறாரு, ஜனவரியில தெளிவா பேசுறாரு, பிப்ரவரியில குழப்புறாரு. எந்த வரி சரி? சரி, இப்போ நாம் நோட் பண்ண விஷயத்துக்கு வரும். எத்தனை பாயிண்ட் தெளிவாக பேசியிருக்காரு, எத்தனை பாயிண்ட் குழப்பியிருக்காரு? குழப்புனது கூடுதலாக இல்லைண்ணே, தெளிவாக பேசுனதுலேயும் குறை இல்லை. அப்போ அதுவும் இல்லை இதுவும் இல்லை, அதுதான் மையம். தீங்குதா உங்கள் ஐயம்? வாங்கய்யா, உங்களுக்கு என்ன ஐயம்? எனக்கு ஐயெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சொல்ல வந்தது மையம். மையம்னா ஓ சென்ட்ரல். அப்போ சென்டரில் வந்து சொல்லுங்க. வந்துட்டா போதுமா? சொல்ல வந்ததை சொல்லுங்க. மணியான 2 மாண்புங்க டெல்லியில் கூட்டணி பேசிட்டு இருக்காங்க. அப்படியா? யார் கூட கூட்டணி பேசிட்டு இருக்காங்க? தாம்பர தலைமை கிட்ட தான். 40 தொகுதியிலும் நாங்களே தனியா நிப்போம்னு மார்னிங்ல மார்தட்டி பேசினாங்க.
ஆஃப்டர்நூனில் அலையன்ஸுக்கு அலையிறாங்களா? அண்ணே மத்தியில் எதுவும் மிரட்டல் வந்திருக்குமோ? வராமல் இருக்குமா? வந்ததுனால தான் அலறி அடித்து அலையன்ஸுக்கு ஓடி இருக்காங்க. நாம கூட நல்லா தான் இருக்கிறோம், திடீர்னு காசு வந்து எதுவாக பேசுங்க.